வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள், லஞ்சம் தொடர்பான வழக்குகளில் அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் ஊழல் தடுப்புச் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த சட்ட திருத்தத்திற்கு லஞ்ச பேர்வழிகளை திருத்தும் வலிமை உண்டா இல்லையா என்பதை விவாதிக்கிறோம். பங்கேற்போர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு MG தேவசகாயம், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் திருமதி தமிழ்ச்செல்வி, சமூக ஆர்வலர் திரு பாடம் நாராயணன். இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து ரம்யா மற்றும் கஜோல், மதுரை அரங்கிலிருந்து காந்தி கருணாநிதி மற்றும் அருண் சுவாமிநாதன், திருநெல்வேலி அரங்கிலிருந்து SP முத்துராமன் மற்றும் தட்சிணாமூர்த்தி என 6 நேயர்கள் வாதிட காத்திருக்கின்றனர். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமதி தமிழ்ச்செல்வி, அரசு ஊழியர்களை கிடுக்கு பிடி போடுற மாதிரியான ஒரு சட்டம் வந்திருக்குன்னு பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இதுல தோணுது, உண்மைதானா? லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்கக்கூடிய எந்த சட்டம் வந்தாலும் அரசு ஊழியர்களும் அதை வரவேற்பார்கள், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா ஒரு பக்கம் லஞ்சம் வாங்கிட்டே இருப்பாங்க. அது லஞ்சம் வாங்குறது அப்படின்றது, லஞ்சம்னா என்னன்னு முதல்ல வரையறுக்க வேண்டியதா இருக்கு. அரசு ஊழியர்னா யாருன்னு வரையறுக்க வேண்டியதா இருக்கு. இது நல்லா இருக்கே, இதையெல்லாம் பொதுமக்களுக்கு இது கூடவா தெரியாது? தெரியாது, பொதுமக்களுக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க. என்னன்னா ஒரு கதை சொல்லுவாங்க, அது உண்மையும் கூட. ஒரு சிங்கத்தை பிடிச்சுக்கிட்டு வர சொல்லி ஒரு 2-3 நாடுகளுடைய காவல்துறை அவங்களெல்லாம் அனுப்புனாங்களாம். தமிழ்நாட்டுல காவல்துறை ஆளுகள் போனவங்க ஆளையே காணமா. எங்கன்னு போய் தேடி பார்த்தா ஒரு ஆடை பிடிச்சு குச்சியால் அடிச்சு சிங்கம்னு ஒத்துக்கோ சிங்கம்னு ஒத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அது மாதிரிதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு எல்லாம் அரசு ஊழியர்கள் காரணம் என்று அரசு ஊழியர்களை கை காண்பித்து விட்டு தப்பித்து ஓடக்கூடிய பல பெருச்சாளிகளை நம்ம விட்டுறோம். எனவே அரசு என்பது ஒரு அடக்குமுறை கருவி அப்படின்றத சமூக அறிவியல் அறிஞர்கள் சொன்னாங்க. நீங்களே சொன்னீங்க, அந்த சிங்கத்தை ஆடுன்னு சொல்ல வைக்கிறது யாரு? அரசு ஊழியர் தானே? இல்ல சிங்கத்தா. அப்ப அந்த காவல்துறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேர்தல் கமிஷனை போல சட்டப்பூர்வமான அந்தஸ்து பெற்ற சுயேட்சையான அமைப்பா இருக்கணும். அதுல யார் மேலாவது ஒரு FIR போட்டா தனக்கு ஏதாவது வந்துரும், தன்னுடைய ஒரு அரசு ஊழியருக்கு என்ன நெருக்கடி இருக்கோ அதே காவல்துறையில இருக்கிறவங்களுக்கும் இருக்கு. இப்ப என்ன நெருக்கடி? சொல்ல வைக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன நெருக்கடி? இவங்களுக்கு என்ன நெருக்கடி என்று சொன்னால், மிகப்பெரிய குற்றங்களை இழைக்கக்கூடிய அரசியல்வாதிகள், பெரிய செல்வந்தர்கள், பன்னாட்டு முதலாளிகள், உள்நாட்டு முதலாளிகள், இவர்கள் அனைவருடைய கைப்பிடிக்குள், அவர்களுடைய நெருக்குதலுக்குள்ள தான் அரசு இயந்திரமே இருக்கு. ஆக அரசு ஊழியர்கள் எல்லாம் அவங்க அரசு ஊழியர்கள் மட்டும் இல்ல, அரசியல்வாதிகளுடைய ஏவலாட்கள் மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறீங்க? அரசு ஊழியர்கள் ஏவலாட்களாக இல்லை, எதிர்த்தும் போராடுறோம், சங்கங்கள் மூலமாக போராடுறோம், தனி மனிதனாக போராடுறோம். ஆனா இந்த அரசு அமைப்பு என்பதே தான் நினைத்ததை அரசியல் செல்வாக்குக்காக ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் இருக்கும் பொழுது அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு இடம் இல்லாம ஒளிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்றதை யாருமே மறுக்க முடியாது. நீங்க சொல்றது போல சிலர் எதிர்க்கிறாங்க, சிலர் மனசுக்குள்ளேயே குமிஞ்சு அதிலேயே இருக்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் உங்கள் வார்த்தைப்படியே கிட்டத்தட்ட நாங்க புரிஞ்சுக்கிட்ட அடிப்படையில் அடிமைகளாக விருப்பத்தோடு இருக்கிறாங்க. ஏன்னா பணம் கிடைக்குதுன்ற ஒரு எண்ணத்தோட அடிமையா இருக்கிறாங்க. யாருமே விருப்பத்தோட அடிமையா இருக்க மாட்டாங்க. நீங்க ஸ்பார்டகஸ கேளுங்க, அவனுக்கு எல்லாமே கிடைச்சது. ஆனா அவன் ஏன் அவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை நடத்தி 4 ஆண்டுகள் அடிமை சமுதாயத்தை ஒரு ஆளக்கூடிய சமுதாயமா மாத்தினான்னா எந்த அடிமையும் விருப்பப்பட்டு இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்கும் பொழுது அவங்க பொங்கி எழுந்து வெளியில வருவாங்க. அந்த அடிமை சுகத்துல மிக குறைந்த பேர் இருக்கலாம். ஆனா அவர்களையும் வெளியில கொண்டு வர வேண்டியது மக்கள் தான். மக்கள் தன்னுடைய கடமையை செய்யணும். இன்னொன்னு, பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வெறும் அரசு ஊழியர்களை மட்டும் சார்ந்ததல்ல. மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதுல வராங்க. இன்னும் சொல்ல போனா அது திருத்தப்படணும். அதையெல்லாம் விரிவா பேசலாம். திரு MG தேவசகாயம், உங்க கருத்து என்ன? தமிழரசி அவர்கள் மிகவும் அருமையாக சொன்னார்கள். அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நான் சொல்றேன். இப்போ பிஜேபி கவர்மெண்ட் ஒரு வருஷம் ஆக போகுது. அவங்க பல டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் அது ஒரு டிராமா. ஏதோ ஒரு ஊழலை வெளியே கனடாவில் சொல்றாரு, ஸ்கேம் இந்தியா, ஸ்கில் இந்தியா. இங்க வந்தோடனே இதை கொண்டு வராங்க. இது புதுசா வந்து இல்லை, இது 2 வருஷமா போன கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டம் தான் இது. இல்ல எப்படி டிராமா? இல்ல நான் டிராமான்னு சொல்றேன். 6 மாசம் இருக்கிறது, 3 வருஷம் இருக்க போறாரு. ஊழல் என்றால் என்ன? ஊழலை கட்டுப்படுத்தி விட்டோம். ஊழலுக்கு ஆணிவேர் என்ன? ஊழலுக்கு தாய் ஊழல் என்றால் தேர்தல் ஊழல் தான். தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இது ஆட்சிக்கு வராங்க அரசியல்வாதிகள். இப்போ இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 99% அஃபெக்ட் பண்றது அரசாங்க அதிகாரிகளை.
அரசியல்வாதியிலே எஃபெக்ட் பண்ணாது, மிகவும் குறைவாக தான் பண்ணோம். ஏன்னா கையெழுத்து போடுறது ஃபைல் எடிஷன் எல்லாம் கையெழுத்து போடலாம் அதிகாரிகள் தான் போடுறாங்க. அதனால நீங்க பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் பண்ண உடனே அது வேற விஷயம், மற்றவர்களுக்கு பாதிக்காது கிடையாது. நான் ஃபண்டமெண்டல் முதல்ல பேசணும். ஃபண்டமெண்டல் என்னன்னா இன்னைக்கு தேர்தல் வந்து ஊழல் எல்லையற்ற ஊழலுக்கு மேலே போச்சுது. பணம் வந்து கோடிக்கணக்கினால இந்த ஊழல்வாதிகள் இந்த கொள்ளைக்காரர்கள் பணத்தை கொண்டு வந்து வீசுகிறார்கள். சரி சார், பணத்தை அவங்க வந்து அரசியல் வராங்க, அவங்க தான் முடிவுகள் எடுக்கிறாங்க. இப்ப என்ன இவங்க சொல்ற மாதிரி இப்ப யார் அரசாங்கத்தை நடத்துறா? அரசாங்க அதிகாரிகள் நடத்துறாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரிகள் நடத்துறாங்க? இல்லை, இந்த கொள்ளையர்கள் நடத்துறாங்க. நான் ப்ரூவ் வேணா சொல்லித்தரேன், உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் நான் சொல்ல வரேன் என்ன இதுல இது அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆகல என்னன்னா, இது வந்து முதல் தடவையா லஞ்ச ஊழல் தடுப்பு சட்டம் வரல. இது 1860 இருந்தே இருக்கு, இந்தியன் பீனல் கோட்ல இருக்கு, செக்ஷன் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே 1947 பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதில் தான் முதல் முறையா கிரிமினல் மிஸ்கான்டக்ட் கொண்டு வந்தாங்க. இப்ப ஜெயலலிதா அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சது அதுல தான். என்னுடைய கேள்வி இல்ல let me just complete just 1 minute. 47லயே கிரிமினல் மிஸ்கான்டக்ட் ஐபிஎஸ்ல அந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன்ல கொண்டு வந்து அதுல தான் அந்த 2 years மினிமம் 7 years மேக்ஸிமம். புரியுதா? ஜெயலலிதா அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் அந்த செக்ஷன்ல தான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1988ல அது கொஞ்சம் விஸ்தரிச்சு கொண்டு வந்தாங்க. இப்போ கொஞ்சம் விஸ்தரிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இதுல இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு உண்மையான இது இல்லை. பனிஷ்மெண்ட் குறைவுனால ஊழல் மேல போயிட்டு சொல்ல முடியாது. அதாவது யார் ஊழல் பண்றாங்களோ அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. யாரு சின்ன சின்ன பண்ணி பண்றாங்களோ அவங்கள பிடிச்சு போடுறாங்க, அவங்கள டார்ச்சர் பண்றாங்க. அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதனால இவங்க வந்து 1 வருஷம் ஆக போகுது. பெருசா ஊழல் பண்ணவங்களை விட்டுறக்கூடாது. ஊழலை பற்றி எங்களுக்கு மாற்று கருத்தே இல்ல. அதே நேரம் பற்றி ஒரு வார்த்தை பேசல இதுவரை. இல்ல அதே நேரம் அதை விட்டுறக்கூடாது. நம்ம எவ்வளவு தூரம் பேசிட்டோம், அதான் நம்ம பிடிக்கணுங்கிறேன். ஆனா இது போன்ற சிறு சிறு தவறுகளையும் விட்டுறக்கூடாது இல்லையா? அதுக்காக இதை விட்டுற முடியாது இல்லையா? பனிஷ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண உடனே ஊழல் குறைஞ்சு போன்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்க பனிஷ்மெண்ட் பத்தி என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க? ஒரு பயம் இருக்காதா? ஒரு 6 மாசத்துல சிறை தண்டனைங்கிறது இப்போ 3 ஆண்டுகள் குறைந்தபட்சம்னா ஒரு பயம் இருக்காதா? அதனால ஒரு எஃபெக்ட் ஆக போறது இல்ல. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு கன்விக்ட் ஆகி 1 நாள் சிறைக்கு போனா போதும், அவருக்கு ஐஏஎஸ் போயிடும். 1 நாள் போனா போதும். கன்விக்டட் மேன் cannot be in government service. கவர்மெண்ட் சர்வீஸ் உங்களுக்கு தெரியும். 1 நாள் போனா போதும், 7 வருஷம் போக வேண்டிய தேவையில்லை. ஐஏஎஸ் இருந்து போனாருன்னா அப்புறம் என்ன கதி அவருக்கு? அதே மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து போனாங்கன்னா, அதனால இதெல்லாம் டிராமா தேவையில்லாம இருக்கிற பனிஷ்மெண்ட் பத்தி என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அதை முதல்ல ரிவ்யூ பண்ணுங்க. சரி, அரசாங்கத்துல பெரிய பொறுப்புல இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தான் எது டிராமா எதுன்னு உங்களுக்கு தான் தெரியும், நீங்க தான் விளக்கணும். உங்க பார்வை என்ன? பாடம் நாராயணன். அடிக்கடி நான் வந்து அமர்த்தியா சென் சொல்றதுதான். அமர்த்தியா சென் வந்து புத்தகத்துல எழுதியிருக்காரு, முழுமையான நீதி கிடைக்காது, நாட்டுல அநீதிகளை குறைக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்படி இந்த சட்டத்தை வந்து நம்ம சமூக நீதிக்காகவும் ஊழலற்ற சமுதாயத்திற்காகவும் ஒரு சிறிய ஒரு நகர்வா தான் பாக்குறேனே தவிர இதனால பெரிய மாற்றம் வந்துடும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பெருசோ முன்னோக்கிய நகர்வா இல்லையா? முன்னோக்கிய நகர்வு வந்து பாத்தீங்கன்னா யூபிஏ காலத்துல வந்து மிகப்பெரிய ஊழல்கள் நடந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கை வந்த நேரத்துல வந்து ஒரு இந்த ஏற்கனவே இருக்கிற பிசிஆர் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ஊழல் தடுப்பு சட்டத்துல வந்து ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னு முயற்சி செய்து அப்ப கொண்டு வந்த மசோதா தான் இது. ராஜ்யசபால இருக்கு. அது இப்போ கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன செய்திருக்காங்கன்னா அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லாம தனியார் நிறுவனங்கள்ல அவர்கள் எல்லாம் கூட இதுல கொண்டு வந்திருக்காங்க. லஞ்சம் கொடுப்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் இருவருக்குமே சிறை தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத காசா கொடுத்தது இல்லாம மறைமுகமாக ஊழல் செய்வதும் இதுக்குள்ள கொண்டு வர முடியும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு நீங்க காக்டைல் பார்ட்டி கொடுத்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாராயம் வாங்கி கொடுத்து கூட இல்ல ஒரு பாலியல் தொழிலாளர் 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்து அவங்க அனுப்பலாம். இந்த மாதிரி பல்வேறு விதங்கள். அதுல இப்ப சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா நிதின் கட்காரி வந்து அதானியோடைய கப்பல்ல வந்து சொகுசு கப்பல்ல இருந்தாருன்னு சொல்றாங்க. அது வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல வருமா? சொகுசு கப்பல் அதானியோட கப்பல்ல வந்து நிதின் கட்காரிக்கு என்ன வேலைன்னு கேள்வி கேட்கலாம். இப்படி பல்வேறு விதங்கள்ல வந்து மறைமுகமா வர்ற ஊழல கூட லஞ்சத்துக்கு கூட தண்டனை சொல்றாங்களே தவிர நடைமுறையில சார் சொல்ற மாதிரியும் தோழர் சொல்ற மாதிரியும் இன்றைக்கு நம்மளுடைய அரசு முறையே வந்து ஒரு அடக்குமுறை அரசாதான் இருக்கிறது. மக்களை வந்து சந்தேகிக்கிற அரசாதான் இருக்கிறது. பல்வேறு விதமான சீர்திருத்தங்கள் வேண்டியிருக்கு. தேர்தல் சீர்திருத்தங்கள் வேண்டி இருக்கிறது. அப்புறம் நீதிமன்றத்துல சீர்திருத்தங்கள் வேண்டி இருக்கிறது. சீர்திருத்தங்கள் எல்லாம் இல்லாம நீங்க வந்து இந்த ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தோம்னா அதனால எந்த ஒரு பெரிய மாற்றமும் வந்துட போறது இல்லை. ஏன்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல ஆண்டுகளாக
சட்டங்கள்லாம் சிறப்பா வந்து கொண்டே இருக்கு. நோயின் மூல காரணத்தை நடைமுறைப்படுத்துறதுல இதுல வந்து 7 ஆண்டுகள் வேண்டாம், ஏற்கனவே இருக்கிற 6 மாசமோ 3 வருஷமோ 4 வருஷமே போதும். ஆனா விரைவாக விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்து செய்தாலே போதும். உலகம் முழுவதும் பல்வேறு ஆய்வுகள் என்ன சொல்றதுன்னா, உச்சபட்ச தண்டனை வேணும்ன்றதுல விரைவான தண்டனை, விரைவான நீதி தான் கேட்கறாங்க. நமக்கு வந்து ஸ்விஃப்ட் வேண்டி இருக்குது, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், எல்லா பல்வேறு சட்டங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை, தலித்துகளுக்கான வன்கொடுமை சட்டம், இது எல்லாத்துக்குமே சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கணும்னு சொல்றது எங்க நடைமுறையில இருக்கிறது? அதனால குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, விரைவான நீதி கிடைக்கிறது இல்ல. இதை மாற்றும் பொழுது பலன் கிடைக்கும் நீங்க சொல்றீங்க, தங்களை பாதிக்கும்ன்ற அளவுல அவங்க சொல்றாங்க, பலனே இருக்காதுன்னு சார் சொல்றாங்க. தொடர்ந்து பேசலாம். திருச்சி அரங்கிலிருந்து கஜோல், உங்க கருத்து என்ன? நம்ம நாட்டில் வந்து இதை ஒரு சட்டமாகவும் ஒரு தண்டனையாகவும் கொண்டு வர சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆனால் இந்த சட்டத்துக்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு வந்து இது குறையுங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்குது. ஏன்னா இது குறையறதுக்கான வாய்ப்பே இல்லை. நம்ம பேப்பர் டிவியில எல்லாம் முன்ன பார்த்தோன்னா அடிக்கடி வேற நியூஸ் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விபத்து, கொலை, கொள்ளைன்னு இருக்கு. இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான நியூஸ் தான் நிறைய வரும். சரி, கேட்கலாம். தேவசகாயம் சார், ஒரு அளவுன்ற எண்ணிக்கையில பார்த்தோம்னா ஒரு சில லட்சம் கோடிகள் ஊழல் செய்யறாங்க, அது ஒரு சில எண்ணிக்கையில முடிஞ்சு போயிடும். 2 ஊழல்ல சில லட்சம் கோடிகள் முடிஞ்சு போயிடலாம். ஆனால் ஒரு 1000 கோடி ஊழல் கூட ஒரு 1 லட்சம் பேர் லஞ்சம் வாங்குறதுனால கூட வரலாம். எண்ணிக்கைன்னு பார்த்தா இதுதான் பெருசு. சாதாரண மக்கள் தான் அதிகாரிகளா இருக்கிறவங்க, அதுக்கு கீழ் நிலையில இருக்கிறவங்க. முன்னாடிலாம் 6 மாசம் தான், இனிமே குறைஞ்சபட்சமே 3 வருஷம். முன்னாடி விசாரணைன்னு சொல்லி 8 ஆண்டு காலம் இழுத்து அடிக்கலாம். இப்ப 2 ஆண்டுகள்ல முடிக்க வேற சொல்லி இருக்கிறாங்க. ஒரு அச்சம் இருக்குமா இல்லையா? முடிக்க சொல்லி இருக்கிறாங்க, ஆனா முடிய போறதில்லை. ஏன்னா இப்போ வந்து நீங்க இதை பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் செக்ரட்டரி அண்ட் அபவ் முந்தி வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ப்ரியர் பர்மிஷன் வாங்கணும். இப்போ அது இல்லை. ப்ரியர் பர்மிஷன் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் அப்ரூவல் ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் ப்ராசிக்யூஷனுக்கு முன்னால வேணும்னு சொல்லப்படலையா? முன்னாடி ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு நான் வரேன், அதுக்காக தான் வரேன். ஓய்வு பெற்ற அதிகாரம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. 2 வித்தியாசம். ஒன்று வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, ஒன்று வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி குற்றம் இருக்குன்னு ப்ராசிக்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னால. அது 2 விதமான அதிகாரிகள் இருக்கிறாங்க. எந்த அதிகாரிகளை கவர்மெண்ட் தான் டிஸ்மிஸ் பண்ண முடியுமோ, அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி அதிகாரிகளுக்கு நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கணும், ப்ரீவியஸ் பர்மிஷன் வாங்கணும். மற்றவங்களுக்கு ப்ரீவியஸ் பர்மிஷன் வாங்க வேண்டிய தேவையில்லை. இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, முந்தி இந்த ப்ரொடெக்ஷன் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸு கிடையாது. இப்போ அந்த ப்ரொடெக்ஷன் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸும் கொடுக்குறாங்க. ப்ராசிக்யூஷனுக்கு முன்னால நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். அந்த ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு நல்லதுக்கா கெட்டதுக்கா? அதாவது நல்லதுக்காக தான் கொண்டு வந்தது, ஆனால் அது கெட்ட விதமாக பிரயோஜனப்படுத்துது. இப்போ யார் ப்ரொடெக்ட் பண்ணுறா? இப்போ ப்ரொடெக்ட் பண்ணுறது யார்? அதில் தான் நான் சொன்ன அரசியல்வாதிகள். அப்ரூவல் கொடுக்கறது யார்? கேபினெட்டு தான். கேபினெட்டு சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணி கவர்னர் தான் அப்ரூவல் கொடுக்கணும். அது யார்? அந்த அரசியல்வாதிகள் தான். யார் ஊழல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணி ஊழல் பண்ணவங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்களா? பிரச்சனையே அதில் தான் வருது. முந்தி இன்வெஸ்டிகேஷன் முன்னாலே வரணும், அது சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு. இப்போ ப்ராசிக்யூஷன் முன்னால் நீங்கள் பர்மிஷன் வாங்கி தான் பண்ண முடியும். இப்போ புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ ரியல் இன்டென்ஷன் பேர் என்னென்னா, நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கும் இப்போ வந்து டியூட்டியில் நீங்கள் பண்ணாங்கன்னா லோக்பால்கிட்ட இருந்தோ மற்றவங்களுக்கு பர்மிஷன் வாங்கணும். திருப்பி அதை கொண்டு வந்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் எதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிச்சோ அதை பேக் டோரில் கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் உண்மையான அதிகாரிகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கானது கொண்டு வந்துருக்காங்களே தவிர இது சும்மா ட்ராமா. 2 வருஷம் 3 வருஷம் 7 வருஷம் ஆகிட்டோம், அதில் ஒரு எஃபெக்ட் ஆக போகிறது இல்லை. 5 வருஷம் ஜெயிலில் இருந்தானே 7 வருஷம் ஜெயிலில் இருந்தானே. That is not going to make any difference. அந்த வார்த்தை நீங்க ஒத்துக்கிறீங்க? டிராமான்னு சொல்றாரே, டிராமா தானே? உங்களை பாதிக்கவே பாதிக்காதா? இது கண்டிப்பா டிராமான்ற அளவுக்கு நம்ம பார்க்கல. இது இந்த ஊழல் என்ற பிரச்சனையினால் அரசு ஊழியர்களே பாதிக்கப்படுறாங்கன்றதுதான் உண்மை. மற்ற விஷயங்கள் எல்லாமே வெளியில விவாதிக்கப்படுது. ஆனா அரசு ஊழியர்கள் வந்து ஒரு லெவல் வரைக்கும் அடையக்கூடிய கொடுமை வந்து எங்கேயுமே விவாதிக்கப்படுவது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஊழலுக்கு வந்து ஊற்றுக்கண்ணா நிர்வாக பிரிவுல இருக்கிறது கோப்புகள் வந்து மேல இருந்து எழுதப்படுறது தான். கோப்புகள் கீழிருந்து எழுதப்படுவது கிடையாது. இது ஒரு ரூல், இப்படி செய்யணும் அப்படின்னு போறதுக்கு பதிலா என்ன தேவையோ அதற்கேற்ப கோப்புகள் எழுதப்படக்கூடிய அந்த நிலை இருக்கு பாருங்க, இது மாறணும். அப்ப மேல இருந்து எழுதப்படுவதற்கு என்ன அடிப்படை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மிக பெரியவர்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அரசு துறைகள் பயன்படுத்தப்படும் பொழுது ஊழல் ஏற்படப்படுகிறது.
அப்ப இதுல வந்து நம்ம சிக்கிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு வரும்பொழுது அதிலே கையை காட்டுவதற்கென்றே அங்க ஒரு ஆட்டு மந்தையாக அரசு ஊழியர்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அரசு ஊழியர்கள் மேல இவ்வளவு புகார் கூறக்கூடியவர்கள் மீது, இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் மீது எவ்வளவோ புகார்கள் வழக்குகள் இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒண்ணு அவங்க வந்து பீரியட்லயே அது முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறதா? இன்னொரு எதிர்கட்சி வரணும், இந்த ஊழல்களை எல்லாம் சொல்லி 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 இன்னொருத்தர் ஜெயிச்சு வருவாங்க, அவங்க வந்து இதை துரிதப்படுத்துவாங்க, அவர்கள் மீது நிறைய விஷயம் இருக்கும், அவங்க அதை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். இப்படியாக இந்த ஒரு அழுக்கான சந்தைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு துணி அது விரும்பியோ விரும்பாமலையோ கரைப்படுகிறது என்பதுதான் நாங்க சொல்லக்கூடிய விஷயம். மேல் அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ லஞ்ச பணத்தை முழுக்கவா வாங்கிக்கிறாங்க? இவங்க கையில கொஞ்சமாவது வச்சுக்காமலா கொடுக்கறாங்க? இவங்களும் பங்காளிகள் தானே? கண்டிப்பா வந்து தேன் எடுக்கும் பொழுது அதுல கொஞ்சம் ஒட்டும், அத வந்து கழுவணும் என்பது ஒரு பயிற்சி. அரசு ஊழியர்களுக்கு அந்த பயிற்சி வந்து நாங்க கொடுக்கிறோம். இதை செய்யக்கூடாது, யாராவது காசு கேட்டால் நீங்கள் சங்கத்துல புகார் பண்ணணும் என்று அரசு ஊழியர் சங்கம் நிறைய பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க 7 வருஷம் 10 வருஷம்னா, உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களை பொறுத்தவரை ஒரு மெமோ 17A 17B ஒரு மெமோ கொடுத்தா நடுங்கி போயிடுவாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டா நடுங்கி போயிடுவாங்க. அவர்களை ரொம்ப பிடிச்சு கொஞ்சம் சிறையில கொண்டு போய் போட வேண்டிய அவசியம் எல்லாம் எதுவுமே கிடையாது. அவர்கள் சட்டத்துக்கு பயந்தவங்க, அந்த வேலையில் தாங்கள் தொடர்ந்து நீடிக்க வேண்டும், அந்த ஊதியம் வர வேண்டும், தன் குடும்பம் நடுத்தெருவில் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக சில விஷயங்களுக்கு அவர்கள் நிர்பந்திக்கப்படும் பொழுது காலப்போக்கில் அது அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையாக மாறி. நம்ம தொடர்ந்து பேசலாம். மதுரை அரங்கிலிருந்து அருண் சுவாமிநாதன், உங்களுக்கான நேரம். வணக்கம் சார். இப்போது தமிழ்ச்செல்வியும் தேவசகாயம் சொன்னதை நான் வந்து முழுவதுமாக மறுக்கிறேன். அவங்க என்னமோ தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, அவங்க வந்து ஹரிச்சந்திரனோட புதல்வர்கள் மாதிரி அரசு ஊழியர்களை வந்து இங்கே வந்து ஒரு ஃபிலிம்ஸியாக காமிக்கிறாங்க. அது முக்கியமான தவறான விஷயம். அரசு ஊழியர்கள் எல்லாருமே வந்து நல்லவங்க மாதிரி அவங்க நடிக்கிறாங்க. இங்கே முக்கியமான தவறான விஷயம் அது. ஒரு சின்ன விஷயம் தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்க சொல்றது அவருக்கு ஒண்ணுமே புரியல. புரிய வைக்க சொல்லுங்க. ஏதோ நீங்க தான் உத்தமர்கள் மாதிரியும் மற்றவர்கள் தான் உங்களை கெடுக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்றாரு. அதாவது இந்த நாட்டுல வந்து ஒரு சாபக்கேடு என்னன்னு சொன்னா, அரசு ஊழியர் வந்து ஒரு தொழிலாளினே தெரியாது. அரசு ஊழியர் வந்து அரசே அவங்க தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்னு நீங்க நான் பார்த்த விஷயம் என்னன்னா, இந்த அரசு பணிக்கு தான் ஒரு பணிக்கு 4 லட்சம் பேர் எழுதிட்டு இருக்காங்க, அதுல எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா அந்த அரசு ஊழியர்கள் மேல ஒரு பெரிய வெறுப்பு என்பது திட்டமிட்டு பரப்பப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இது வந்து திட்டமிட்டு பரப்பப்பட்ட விஷயம். நான் சொல்றேன், கேட்டுட்டு சொல்லுங்க. இந்த காலத்துல உள்ள இளைஞர்கள் அனைவரும் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அதாவது ஒரு குடும்பத்துல வந்து கணவன் வந்து மனைவி அடிக்கிறான், அதனால அந்த குடும்ப அமைப்பே மோசம், எல்லா ஆம்பளையும் மோசம் சொல்லிட முடியும். உங்கள மாதிரி உள்ள ஊழல் அரசியல்வாதிகளையும் சரி ஊழல் அரசு ஊழியர்களையும் எதிர்க்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் அனைவரும் வந்து வெட்கத்தோட இவ்வளவு ஒரு மோசமான ஊழல் அவங்கள சொல்ல வரல, மொத்தம் அரசு ஊழியர்கள் சொல்ல வரேன். இன்னைக்கு அவங்க சொன்னாங்க அரசியல்வாதிகள் தான் வந்து ப்ராப்ளம் பண்றதா சொல்றாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. அவங்க வருது 5 வருஷம் தான். ஆனா இவங்க வந்து 30 வயசுல 25 வயசுல சர்வீஸ்க்கு வர்றவங்க 58 வயசு வரைக்கும் 60 வயசு வரைக்கும் நாட்டையே சீரழிக்கக்கூடிய ஒரு புண்ணாதான் அவங்க வந்து இருக்கிறாங்களே தவிர அரசு தவறான கருத்து. நாட்டுல வந்து ஒவ்வொருவரும் எத்தனை முறை முதல்வரா இருந்திருக்காங்க சொல்லுங்க நீங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஒண்ணு வந்து நான் சொன்னதை இவர் சரியா புரியவே இல்லை. அரசியல்வாதிகள் பற்றி நான் சொல்லணும். அரசியல்வாதிகள் எந்த மாதிரி அரசியல் மக்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம், சரியா புரியாம ஏதாவது சொல்லிட்டு மக்கள் நான் என்ன சொன்னேன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து அரசாங்க அதிகாரிகள் தான் 99% எஃபெக்ட் ஆகும். பப்ளிக் சர்வன்ஸ் அரசியல்வாதிகளுக்கு 1% தான் எஃபெக்ட் ஆகும். உண்மையிலேயே ஊழல்ல வந்து இப்போ ப்ரொடெக்ஷன் பண்றதோ ஊழல் பண்றதோ அரசியல்வாதிகள் கூட இல்ல, அரசியல்வாதிகளுக்கு பின்னால இருக்கிற அந்த கொள்ளைக்காரர்கள் தான் இப்போ கவர்மெண்ட் நடத்துறாங்க. சார் கவர்மெண்ட் ப்ராசஸே தெரியாது, வெளிய இருந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகளை கடுமையா பிடிக்கிறதுக்கு என்னங்கிறது பேசக்கூடாது. இல்ல அரசியல்வாதிகளை கடுமையா பிடிக்கிறதுக்கு என்னங்கிறது அது பேசத்தான் வேண்டும். இல்ல நீங்க வந்து இது வேண்டாம்னு சொல்ல முடியுமா? இது 3 வருஷம் 7 வருஷம் ஆகிட்டு 5 வருஷம் 7 வருஷம் ஆகிட்டு தம்பட்ட அடிக்கிறது வந்து எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. என்ன நடக்கு? ஊழல் பண்றது யாரு? இப்போ ஜூனியர் அபிஷியல்ஸ் வந்து ஒரு 4 பேரை பொதுமக்களை பிடிச்சு கொடுத்தாங்கன்னா சரி, 3 வருஷம் உள்ள தான வரணும். பயப்படுவாங்களா இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கே ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஒரிசாவில்
பிரின்சிபல் செக்ரட்டரி டு த சீஃப் மினிஸ்டர் 2004 இருந்து 2010 வரை இருந்தவர். வேதாந்தான்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஸ்டெர்லைட் கம்பெனி உலகத்திலே பெரிய கம்பெனியில் ஒன்று, ஊழல்ல கம்பெனியில் நம்பர் 1. 8000 ஏக்கர் அக்வயர் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டி, 8000 ஏக்கர், இங்கே ஐஐடி வந்து 600 ஏக்கரில் உட்காந்துட்டு இருக்கு. 8000 ஏக்கர் பீச்சில், பூரி அந்த பீச்சில் அக்வயர் பண்ணி கொடுத்தவர். 2004 இருந்து 2010 வரை அவர் பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்தவர். அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரி ஆகி 2013 ரிட்டையர் ஆகிறார். ரிட்டையர் ஆன உடனே அவருக்கு வந்து இதில் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மெம்பர் ஆகிறாரு. நேற்று அவரை இதே யூனிவர்சிட்டிக்கு பிரசிடென்ட் ஆக்கியிருக்காங்க. இவர் பண்ணுறது தவறுங்கிறது லோக்பால் சொல்லியிருக்காரு, இவர் சொல்கிறது தவறுங்கிறது ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இருந்தால் கூட அவர் அந்த அதே இதுக்கு 1 கோடி 2 கோடி ரூபா மாதத்துக்கு சம்பளம் வாங்குவார். இதுதான் ஒரு சீஃப் செக்ரட்டரி சீனியர் ஆஃபீஸருக்கு அவர் பண்ண ஊழலுக்கு அவங்க பரிசு கிடைச்சிருக்குது. அதே டைமில் ஒரு கடைநிலை ஊழியர் வந்து ஒரு சர்டிஃபிகேட்ல பிடிபட்டாருன்னா அவரை பிடிச்சி 7 வருஷம் உள்ள போட்டுருவீங்களா? 500 ரூபாய் வாங்கினாங்கன்னா இவர் தப்பிக்கிறார்ன்றது வேற விஷயம். இல்ல, நான் கவர்மெண்ட் சர்வீஸ் எப்பவுமே சப்போர்ட் பண்ணது கிடையாது. ஆனா இன்னைக்கு நடக்கிறது எனக்கு யதார்த்தம் என்னன்னு தெரியும். எங்க ஊழல் நடக்குது, எப்படிப்பட்ட ஊழல் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் சொல்றது, முதல்ல அவங்கள சரி பண்ணுங்க. நாராயணன், இதுல வந்து கூடுதலா 2 தரப்பு வாதத்திற்கும் நான் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல இவங்க 2 பேரும் என்ன சொல்ல வராங்கன்னா, எளிமையா சொல்லணும்னா, மீன் தலையில இருந்தா அழுகும், அதனால நீங்க தலையை சீர் பண்ணாம உடம்ப சீர் பண்ண முடியாது. அதே மாதிரி சொல்லுவாங்கல்ல, அரசு வழியும் மக்கள் வழி. மேல உள்ள அரசியல்வாதிகள் வந்து அங்க சீர்திருத்தம் வந்து அவங்க வந்து நேர்மையா இருந்து அவர்கள் செய்யற தவறை வந்து உடனடியாக தண்டிக்கும் பொழுதுதான் அந்த சூழலில் தான் கீழ் மட்டத்துல வந்து ஊழல் குறையும், லஞ்சம் குறையும்னு இவங்களுடைய வாதம். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு இருக்கிற அரசு ஊழியர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து லஞ்சம் ஊழல் திளைக்கிறவங்களா இருக்காங்க, மக்களுக்கு வந்து பெரிய நெருக்கடி இருக்கிறதுன்னு சொல்றாரு. அவர் சொல்ற வாதத்திலையும் ஓரளவு உண்மை இருக்கு. என்ன பிரச்சனைனா, இந்தியா வந்து ஜனநாயக நாடா இருந்தாலும், நமக்கு ஒரு அரசு நிர்வாக முறை இருந்தாலும், இந்த நிர்வாக முறை என்றது வெள்ளைக்காரர்கள் வந்து இந்திய மக்களை வந்து அடக்கி அவங்கள்ட்ட டாக்ஸ் கலெக்ட் பண்ணி பிழிவதற்கான ஒரு நிர்வாக முறை. ரகசியத்தன்மை அதிகம் உள்ளது, வெளிப்படைத்தன்மை கிடையாது. எங்க வந்து இருட்டும் ஒரு சூழல் இருக்கிற போது அங்கதான் கரப்பாம்பூச்சி இருக்கும், பூச்சி இருக்கும், கொசு இருக்கும், அசுத்தமான இருக்கும். வெளிச்சம் வந்துருச்சுன்னா, சூரிய ஒளி வந்துருச்சுன்னா அங்க அதெல்லாம் விலகி போயிடும். அது மாதிரி இன்றைக்கு நிர்வாக முறை என்பது மக்களை அடக்கும் முறையா, எக்ஸ்பிளாய்டிங் கவர்னன்ஸா இருப்பதனால ஒவ்வொரு வாய்ப்பு வர்ற போதெல்லாம் அரசு ஊழியர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி வரும்போது அவங்க வந்து அதுல லஞ்சம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இந்தியாவில் வந்து மிக அதிகமாக லஞ்சம் வாங்கும் துறை என்பது காவல்துறையும் போக்குவரத்து துறையும் சொல்றாங்க. நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் செக்டார்ல காஷ்மீர்ல இருந்து ஒரு ட்ரக் கிளம்பி கன்னியாகுமரிக்கு வர்ற போது ஒவ்வொரு செக் போஸ்ட்லயும் லஞ்சம் கொடுக்கணும், ஒவ்வொரு போலீஸ்காரனுக்கும் லஞ்சம் கொடுக்கணும். அதுக்காகவே சில்லறை மாத்தி ஓனர் என்ன பண்ணுவாருன்னா, அவ்வளவு காசு கொடுத்து வச்சிருப்பாரு. அங்கங்க ஷார்டேஜ் ஆச்சுன்னா செல்போன்ல போன் பண்ணி சொல்லணும். 22,000 கோடி ரூபாய் வந்து ஆண்டுக்கு வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் செக்டார்ல மட்டும் இந்த மாதிரி சில்லறை ஊழல்லையே போகுதுன்றாங்க. நம்ம டாஸ்மாக்ல தமிழக அரசுக்கு வர்ற அளவுக்கு வருமா? என்ன சொல்ல வரீங்க இதுல? அதனால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து வெறும் சட்டம் மட்டும் 7 வருஷம் கடுங்காவல்றதால மாறாது. வெள்ளைக்காரர்கள் வந்து மக்களை பிழிவதற்காக இல்லாமல் மக்களுக்கு அருகாமையில் சேவை போகும் விதமாக நம்மளுடைய இ கவர்னன்ஸ் வரணும், வெளிப்படைத்தன்மை வரணும், நிர்வாக சீர்திருத்தம் வரணும். அதெல்லாம் வரும்பொழுது பேஸ்கெட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் மாற்றங்கள்லாம் வந்து இந்த சட்டங்கள் வரும்பொழுது அவர் சொல்ற மாதிரி சில்லறை ஊழல் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சார் ஒரு நிமிஷம், என்னுடைய இது என்னன்னா, அரசியல்வாதிகள் அவங்க அரசு ஊழியர்கள் வந்து அரசியல்வாதிகளோட கூஜாவை தான் தூக்குறாங்களே தவிர மக்களுக்கு உண்மையிலே சேவை செய்யணும்னு எந்த அரசியல்வாதி இன்னைக்கு தேதியில் நினைக்கல. அது முக்கியமான விஷயம். அரசு ஊழியர்ங்கிறத வந்து நான் இன்க்ளூடிங் நீதித்துறையோட ஊழியர்களையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். எல்லா துறைகள்லையும் வந்து ஒரு பிசி ஆக்ட்ல வந்து ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா கடைசியில சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற இடம் என்ன? கோர்ட். அந்த கோர்ட்லயே நான் வந்து ஒரு வழக்கறிஞரா இருந்து இன்னைக்கு வந்து ஒரு வெக்கப்பட்டு சொல்றேன், ரொம்ப சங்கடப்பட்டு சொல்றேன். ஒரு நீதிமன்றத்துல ஒரு சாதாரண ஒரு கீழ்நிலை ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இன்னைக்கு என்னால வந்து ஒரு காசு செலவழிக்காம ஆர்டர் காப்பி வாங்க முடியாது. இன்னைக்கு நான் ஹைகோர்ட்ல இன்னைக்கு தான் கடைசி ஒர்க்கிங் டே, இன்னைக்கு கோர்ட்டை முடிச்சுட்டு வர்றேன். இன்னைக்கு ஹைகோர்ட்ல இஷ்யூ டுடே ஆர்டர் காப்பி இஷ்யூ பண்ண சொல்லி ஜட்ஜஸ் சொன்னாலுமே இன்னைக்கு ஒரு ஆர்டர் காப்பிக்கு என்னால 100 ரூபா கொடுக்காட்டி என் பண்டல் வராது. இதுதான் இன்னைக்கு நாட்டோட முக்கியமான நிலைமை. ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு இளைஞனும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இதுதான். இப்போ உங்களை மற்றவர்கள் குறை சொன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க ஏன் நேர்மையா இருக்கல, நீங்க ஏன் போராடலன்னு கேட்க கூடுமே, அதுக்கு என்ன பதில்? அதுக்குதான் நம்ம இன்னைக்கு நானே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். நான் ரெஜிஸ்ட்ரார் விஜிலன்ஸ். இன்னொரு விஷயம், எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ்பி முத்துராமன், நெல்லையிலிருந்து உங்களுக்கான நேரம்.
நேரம் குறைவா இருக்கு அருண், மன்னிக்கணும். முத்துராமன் சொல்லுங்க. அதான் சார், தண்டனையை கூட்டினா குற்றம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது இல்லை. நீங்க லஞ்சம் வாங்கினா மரண தண்டனை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணா கூட லஞ்சம் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு நாளும் அதை வந்து நிறுத்தவே முடியாது. அதாவது பட்டுக்கோட்டையார் பாடல் சொன்ன மாதிரி, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிறது இதுக்கு மிக பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் ஒன்று, கிம்பளம் ஒன்று, ரெண்டு இருக்கு. இப்போ நீங்க இப்போ வந்து உங்களுக்கு சம்பளமே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க வேலை பார்க்க தயாரா அப்படின்னு அரசு ஊழியர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. நிறைய பேர் நாங்க வேலை பார்க்கறோம் தான் சொல்லுவாங்க. குறிக்கிடுறேன், தமிழ்ச்செல்வி சொன்னாங்களே நாங்க விரும்பி வாங்கல, நாங்க அவங்களுடைய துறை சொல்லுங்க சார், விரும்பி வாங்கல, கட்டாயத்தின் பேர்ல வாங்க வைக்கப்படுறோம், அது மேலதிகாரிகள் கொடுக்கப்படுறதுக்காக ஏதோ கொஞ்சம் தேன் எடுக்கிற மாதிரி சொன்னாங்களே, கேட்கலையா சார்? ஒரு விவோ இருக்காரு, ஒரு விவோ வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட வந்து யார் சார் சொன்னா நீங்க லஞ்சம் வாங்கணும்னு சொல்லி மேலதிகாரி சொன்னாரா? இல்ல தாலுகா ஆபீஸ்ல ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு அரசியல்வாதி சொன்னாரா? இல்ல மேலதிகாரி சொல்றாரா? இதெல்லாம் அவங்கள வந்து சும்மா தான் சார், இதெல்லாம் கண் துடைப்புக்காக பேசுறது சார். இதெல்லாம் அப்படியா சார்? இப்போ வந்து அவங்க பதில் சொல்றாங்க. ரொம்ப நம்ம நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நாட்டினுடைய அவமானமாக ஏழைகளை நான் பார்க்கிறேன்னு சொல்லி பணக்காரர்கள் போய் வெளியில பேசிட்டு இருக்காங்க. அப்படி இந்த ஏழைகளாகவே இந்த ஜனங்க இருக்கிறதால இவங்களுக்கும் அரசுக்கும் இருக்கிற தொடர்பே அந்த சர்டிபிகேட் வாங்குறது தான். இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக மக்கள் என்ன பண்ணணும்னா, விஏஓ கேட்கிறாரு, ஏன் கேட்கிறாரு, எதுக்கு கேட்கிறாருலாம் கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. அதை விஏஓ சொல்லவும் முடியாது, அங்க என்ன நடக்குதுன்றத நம்ம வெளியில வந்து சொல்ற மாதிரி நிகழ்ச்சிகள் இல்லை. இப்ப இந்த மாதிரியான சர்டிபிகேட்ஸ் வாங்குவது எல்லாம் இ கவர்னன்ஸ் கீழே முழுமையா கொண்டு வாங்கன்றோம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும். இப்ப மக்கள் வந்து கவர்னன்ஸ் ஒரு பாமர மக்களுக்கு, படிக்காத மக்களுக்கு எல்லாம் பொருந்துமா? அந்த படிவங்கள் எல்லாமே இல்ல, படிவங்கள் எல்லாமே தமிழில் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன கேள்வி வேணுமோ அது மட்டும் தான் அதுக்குள்ள இருக்கணும். தேவையே இல்லாத கேள்விகளை வைக்கும் பொழுதுதான், நீங்க இன்னைக்கு கூட பேங்க்குக்கு போனா அந்த செல்லான டக்குன்னு ஃபில்அப் பண்றதுக்கு படிச்சவங்களே யோசிப்பாங்க, யாராவது பக்கத்துல இருக்கிறவங்களை வந்து கேட்பாங்க. இன்னொன்னு, இந்த அரசு துறைகள்ல வந்து அரசு ஊழியர்களாகவே கருதப்படக்கூடிய ஆனால் அரசு ஊழியர்களாக அல்லாத மிக பெரும் படை இருக்கு. அதை பத்தி நான் பேசியே ஆகணும். என்னன்னா, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம்னா அதுல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப சொற்பமா இருக்கும். ஆனா அந்த வெளியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த பத்திரம் எழுதுறோம், அதை எழுதுறோம், அந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாமல் ஆனால் துறையை விட கூடுதலாக வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அங்கதான் மக்கள் வந்து கூட்டமா அலமோதிக்கிட்டு இருப்பாங்க. உள்ள போயிட்டு வர வேலை என்பது, இப்ப இவங்கெல்லாம் அரசு ஊழியர்களா, அவங்க ஏன் இருக்கிறாங்க, அங்க போகக்கூடிய மக்கள் அந்த கேள்வியை கேட்பது கிடையாது. ஆதார் அட்டையை கொண்டு போய் தேர்தல் வாக்காளர் அட்டையோட வந்து வாக்காளர் ஓட்டர் ஐடியோட கொண்டு போய் இணைக்க சொல்றாங்க. அதற்காக சிறப்பு முகாம்னு சொல்றாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்றாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனா அங்க அரசு ஊழியர்களா இருக்காங்க, அங்க அடியாட்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அரசியல் அடியாட்கள் உட்கார்ந்து கொண்டு கிண்டல் செய்வது, கேலி செய்வது. எந்த அலுவலகமா இருந்தாலும் நேரடி அரசு ஊழியர்கிட்ட உரிய பதிலையோ ஏதாவது பெற முடியுதா? இடையில ஒருவரை நியமிக்கிறதே அவங்க தாங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. யார? மக்களுக்கும் அரசு ஊழியருக்கு நடுவுல ஏஜென்ட்களை நியமிக்கிறதே கூட அரசு ஊழியர்கள் குற்றம் இருக்கு. அரசு ஊழியர்கள் ஏஜென்ட்களை நியமிக்கும். நீங்க வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அரசு ஊழியர்களுடைய அதிகாரம் மிக குறைவு. நீங்க சொல்ற பியூனோ மேல இருக்கிற அதிகாரிக்கோ அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய முன் வருவார்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களே, மக்களுக்கு சேவை செய்ய முன்வருவக்கூடியவர்கள் அதை பத்தி பேசுறதுக்கு முன்னால் ஒரே ஒரு திருத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் நம்ம வந்து இந்த லஞ்சம் ஊழல் பத்தி, இந்த சட்டத்தை பத்தி பேசுவோம், அரசு ஊழியர்களை மட்டுமே பேசுறோம். இந்த சட்டம் வந்து கார்ப்பரேட் ஊழலுக்கும் சேர்த்த சட்டம் தான். இப்ப இன்றைக்கு இந்தியாவில் வந்து இந்த மாதிரியான சில்லறை பிரச்சனைகள்னால சாதாரண கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் சீர் பண்ணணும்னா இன்றைக்கு ஊழல் என்ன, லஞ்சம்னா என்னன்றது டிஃபைன் பண்ண வேண்டி இருக்குது. கார்பரேட்டர்கள் சொல்ற மாதிரி 5000 ஏக்கர்ல இருந்து ஆரம்பிச்சு 10,000 ஏக்கர் வரையும் வாங்குற மாதிரி இருக்கு ஒரு கார்பரேட், இந்தியா முழுவதும் ஒரு கார்பரேட். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கார்பரேட் லஞ்சம் ஊழலை தடுப்பதற்காகவும் இந்த சட்டம் இருக்கிறது. அதனால இன்றைக்கு வந்து எது வந்து ஊழல், எது யாருக்கு லஞ்சம் கொடுக்கறாங்க, இந்த கார்பரேட் முதலாளிகள் பன்னாட்டு நிறுவனங்கள்ல இருந்து உள்நாட்டு கார்பரேஷன் கவுன்சிலர் வரையும் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது. ரியல் எஸ்டேட், இப்ப லேண்ட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிலம் கையப்படுத்தும் சட்டத்திற்கு வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து இருக்குது. இந்த நிலம் யாருக்காக கையப்படுத்தப்படுறாங்க, இதுல இருக்கிற லஞ்சம் ஊழல் இதெல்லாம் பற்றி தயவு செய்து பேசணும். வணக்கம் சார். என்ன இந்த மசோதானால நிச்சயமா கடைநிலை யூனியன், அதாவது ஒரு அரசாங்கத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் லெவலில் இருக்க
100-200 ரூபாய்க்கு வாங்கினா போதும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஊழியர்களை தான் இது பயன்படுத்துமே தவிர பெரிய அதிகாரிகளை இது எந்த வரைக்கும் பாதிக்கப்படாது. ரெண்டாவது, எனக்கு இப்போ ஒரு சின்ன பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை நான் வாங்கணும் அப்படின்னாலுமே அந்த இடத்துல நான் 100-200 வைக்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு நான் தள்ளப்படுறேன். அது அந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நானே தள்ளப்படுறதுனால இது வேற வாடிக்கையா மாறிடுச்சு தமிழ்நாட்டை பொறுத்த முடியும். சரி, தொடர்ந்து பேசலாம். காந்தி கருணாநிதி, மதுரையிலிருந்து உங்களுக்கான நேரம். வணக்கம் வெங்கட். இந்த சட்டங்கள்லாம் சீனி சக்கர சித்தப்பா எழுதி வச்ச நக்கப்பான ஒரு பழமொழி மாதிரி தான். நம்ம தேவசாயம் சொல்றது மாதிரி இது ஒரு டிராமா தான். சட்டங்களை 7 ஆண்டுகள் கொண்டு வர்றதுனால திருத்த முடியாது. சிறு ஊழியர் நீங்க சொல்றது எல்லா சட்டங்களுக்கும் பொருந்துமே. நாட்டுல சட்டமே இல்லாத நிலையை கொண்டு வந்துடலாமா? இல்லைங்க ஐயா, கொண்டு சட்டம்னா சட்டம் அதை சட்டத்தை உருவாக்கிறாங்களே ஒழிய அதை செயல்படுத்தும் போது எனக்கு தெரிந்து மதுரையில் ஒரு சில ஆண்டுக்கு முன்னாடி ஒரு IAS அதிகாரி சர்க்கிட் ஹவுஸில் லஞ்சம் வாங்கினார்னு பிடிபட்டார். அவர் மேலே போடப்பட்ட வழக்கு என்ன ஆனிச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் வேற ஒரு துறையில் அதிகாரியாக பணியாற்றினார். அதே போல் உயர் அதிகாரிகள் வெளியூருக்கு சென்று வராங்கன்னா அவங்களுக்கு பயணப்படி தராங்க, சாப்பிட்றதுக்கு உணவு படி தராங்க. ஆனால் அதை யாரும் அதை பயன்படுத்துறது கிடையாது. அவன் கிளம்பும் போதே அந்த துறைக்கு உள்ள கீழ்மட்ட அலுவலருக்கு சொல்லி முறைவாசல் கூட்டுவதற்கு வந்துடுறாங்க. அவனுக்கு சாப்பாடு முதற்கொண்டு இட்லி தோசையில் வாங்கி கொடுக்கறது வரும்போதே மனைவி மகளையும் கூட்டு வந்துடுவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு அலுவலர் மதுரைக்கு அருகில் பெயரை குறிப்பிடவில்லை, ஏன்னா இது பொது அரங்கர் என்பதால், அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார்னா ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணுங்க பாரு. அதே மாதிரி ரயில்லே டிக்கெட் புக் பண்ண சொல்லுவார். இந்த 3 டிக்கெட்டை வந்தோடனே வாங்கி வச்சுக்குவார். அவர் போகிறத கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு டிக்கெட் மட்டும் பயணம் பண்ணுவார். இது வாரம் மதுரைக்கு அருகில் அவர் ஊருக்கு வர்றதுக்கு அது எந்த துறைக்கு போனாலும். ஆனால் அவர் ஓய்வு பெற்ற பின்னாடி மாநில தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் என்பது ஒரு வெட்கக்காடான செயல். இதை அவர் ரம்யா என்ன சொல்றாங்க, கீழ்நிலை ஊழியர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க. காந்தி என்ன சொல்றது, சீனி சக்கர சித்தப்பா கதை தான் சொல்றாரு. பின்ன இந்த ஒரு சட்டம்னு ஒண்ணு இருந்தா நாட்டுல அது முற்றிலுமாக வீணாக்கப்பட்டுட்டா இருக்கு. அது நடைமுறைப்படுத்தப்படவே படாதா? நேர்மையான அதிகாரிகள் உங்களை போல இருக்கவே இல்லையா? அரசாங்க அதிகாரிகள் செப்பரேட் கேட்டகரி. நான் ஒரு டிராஸ்டிக் வியூ உங்களுக்கு சொல்றேன். அரசாங்க அதிகாரிகளுக்கு ஊழலை ஒழிச்சு கட்டணுமானா ஊழல் ஒழிப்பு சட்டம் தேவையில்லை. சர்வீஸ் ரூல்ஸ்லேயே இருக்கு. டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ். ஊழல்ல பிடிச்சாருன்னா மேஜர் பனிஷ்மெண்ட்ல என்கொயரி பண்ணி 6 மாசத்துக்குள்ள என்கொயரி முடிச்சு டிஸ்மிஸ். ஒரு 4 பேரை டிஸ்மிஸ் பண்ணுங்க வேரியஸ் லெவல்ல. அப்படியே கிடைக்கிட்டு போவாங்க. பெரிய பெரிய சட்டங்கள், பெரிய 7 years இம்ப்ரிசன்மெண்ட், 7 years ஒன்றும் பண்ண தேவை கிடையாது. இவங்க அம்மா சொன்னாங்க ஒரு மெமோவுக்கு பயப்படுறாங்க. அதை விடுங்க. அது உண்மையா? பயப்படுவாங்களா? கொஞ்சம் ஹானஸ்ட் ஆளுகள் பயப்படுவாங்க, டிஸ்ஹானஸ்ட் பயப்படுவாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? ஊழல்வாதிகள் பயப்பட மாட்டான். இப்போ டிஸ்மிஸல் ஒரு ரொம்ப வெப்பன், வெரி ஸ்ட்ராங் வெப்பன். அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லா சர்வீஸ் ரூல்லையும் இருக்கு, IAS ரூல்ஸ்லயும் இருக்கு, எல்லா ரூல்ஸ்லயும் இருக்கு. அதை பண்ணாம ஊழல் சட்டம், ஊழல் தடுப்பு சட்டம் 3 வருஷத்தை 7 வருஷத்தாக்கு நான் தான் கடுப்பா சொல்ல காரணம் அதுதான். ஆனா அரசியல்வாதிகளுக்கு அந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது. அரசியல்வாதிகளே டிஸ்மிஸ் சர்வீஸ் பண்ண முடியாது. அது வேற விதமாக தான் பண்ண முடியும் அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அவங்களுக்கு மேலே பாயிறது கிடையாது. ஏன்னா எல்லாமே கோப்புகளில் கையெழுத்து போடுறது யாரு? அதிகாரி தான் கையெழுத்து போடுறது, உயர்நிலை அதிகாரி கையெழுத்து போடுறது. அதனால இந்த ஆர்குமெண்ட் இது பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, நான் முந்தி சொன்னது உங்கள்கிட்ட, இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி யாரு? சென்ட்ரல் லெவலில் CBI. அவங்க கெப்பாசிட்டி நமக்கு தெரியும், எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம எப்படி பண்ணுறாங்கன்னு அப்படின்ட்டு. ஸ்டேட் லெவலில் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு உட்கார வச்சிருக்காங்க. இப்போ ஜெயலலிதா கேஸில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமே என்ன நடக்குன்ட்டு. இப்போ என்னன்னா ஒரு காம்பிடன்ஸே கிடையாது. அவங்க மேலே அரசியல்வாதிகளுக்கு உத்தரவு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே பண்ணி என்கொயரி பண்ணி கொண்டு வந்தால் கூட அது போலீஸ் கிட்ட தான் போகணும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல, லஞ்ச ஒழிப்புத்துறை 100% செயல்படவே இல்லையா? எங்கே செயல்படுது? தமிழ்நாட்டில் கடந்த 10 வருஷத்துல ஊழல்வாதிகள் யாராவது எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க? எத்தனை பேர் டிஸ்மிஸ் ஆயிருக்காங்க? எனக்கு நான் IAS அதிகாரிகளை பற்றி நல்லாவே தெரியும். கடந்த 10 வருஷமா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, அருமையான நல்ல நேர்மையான நல்ல அரசியல் அதிகாரிகள் கூட இப்போ ஊழல்வாதி ஆயிடுறாங்க. காரணம் என்ன? அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அல்லது ஊழல்வாதி ஆயிடுறாங்க, அல்லது ஊழல் கண்டா கூட காணாத மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கிடைக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கேஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் ஆரம்பத்துலேருந்து என்ன பணம் கோடிக்கணக்கில் பணம் இந்த மாதிரி அட்வொகேட்ஸ்லாம் கொண்டு வந்துடுறாங்க. எனக்கு ஒரு எளிய சந்தேகம், மேல இருந்தே திருந்திட்டு வரணும்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்கீங்களே, அது ஏன் கீழ இருந்து கிராஸ் ரூட்ல இருந்து மேல இருந்தா வரணும்? இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் மேல இருந்தா வரணும். அதை சொன்ன இல்லையா நாராயணன் சொன்ன இல்லையா, ஃபிஷ் ராட்ஸ் ஃப்ரம் தி ஹெட். இந்த விதத்துல மேல இருந்தா வரணும். ஏன்னா மேல ஊழல்வாதி எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அவன் பெரிய பெரிய BMW கார்ல போறான், பெரிய பெரிய பங்களால போறான், என்ஜாய் பண்றாங்க. இதை கீழே உள்ளவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஊழல்வாதிகளுக்கு எல்லாம் மேலதான் போயிட்டு இருக்கான தவிர கீழே யாரும் வரல. இவன் சொல்ல நம்ம என்ன பண்றது, நம்மளும் ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கணும். நீங்க ரெண்டா பாக்குறீங்க. I am not justifying. தப்பு பண்றவங்க ரெண்டா பாக்குறீங்க. கீழ் மட்டத்துல உள்ளவங்க மேல பரிதாபப்படுறீங்க. இன்னைக்கு கல்ச்சர் ஆஃப் கரப்ஷன் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குன்னு முதல்ல அங்க திருத்தாம நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அங்க திருந்தாது. இப்போ ஒரு தட்சிணாமூர்த்தி தயாராங்க. ஒரு நிமிஷம். இப்போ ஒரு ஊழல்ல கன்விக்ட் ஆகி தப்போ தவறோ அது வேற, அது அப்பீல்ல ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல டிசைட் பண்ணுவாங்க. அதை மக்கள் முதல்ல கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்ல உங்களுக்கு ஊழல் எங்க இருந்து ஒழிப்பீங்க? நீங்க ஊழல் எங்க இருந்து ஒழிப்பீங்க? What are you talking about? எந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் தைரியமா ஊழலுக்கு எதிராக செயல்படுவாரு? இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது, நான் சொல்லண்டா நினைச்சேன், நான் சொல்ல வேண்டியது. எப்படி எந்த அதிகாரி இந்த விஏஓ பண்ணுவாரா, தஹசில்தார் பண்ணுவாரா, கலெக்டர் பண்ணுவாரா? இதுதான் நம்ம இதான் அட்ரஸ் பண்ணாதான் நீங்க ஊழலை ஒழிக்க முடியுமே தவிர சும்மா மேலண்டால 5 வருஷத்துக்கு 7 வருஷம் ஆகிட்டேன் டிராமா பண்ணா அது நடக்க போறது இல்லை. 7 கோடி நீதிபதிகள் பார்த்துட்டு இருக்காங்க, நடக்கட்டும். தட்சிணாமூர்த்தி, உங்களுக்கான நேரம். ஐயா, இந்த விவாதத்தினுடைய போக்கே அரசு ஊழியர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மேல ஒரு பிரஷர் இருக்கு. எல்லாமே மேலிடத்திலிருந்து வரக்கூடிய பிரஷர்களை அரசு ஊழியர்களால சந்திக்க முடியல. நேர்மையான அதிகாரிகளே கடந்த 10 வருடங்களாக ஒழுங்கா செயல்பட முடிகிறது இல்லை அப்படின்லாம் இந்த விவாதத்தில் பேசணும். என்னுடைய ஒரு எளிமையான ஒரு பாமரத்தனமான கேள்வி இந்த இடத்துல, அரசு ஊழியர் சங்கம் உங்க அமைப்புகள் ஏன் இந்த தவற்றை எதிர்த்து போராடவில்லை? இப்போ உங்களுடைய சங்கத்துடைய வரலாற்றெல்லாம் பார்த்தோம்னா உங்க அரசு ஊழியர்களுக்கு தேவையான ஊதியம், சலுகைகள், இல்ல சுப்ரீம் கோர்ட் ஒரு பே கமிஷன் போடுது, அது மாநில அரசு அது கொண்டு வரல, இல்லைனா ஏதோ ஒரு சலுகைகள் சரியா ஒரு மாநிலத்தில் செயல்படலைன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த அரசு ஊழியர் சங்கமும் ஒன்னா சேர்ந்து போராடுறீங்க. ஆனா இப்ப நெல்லை என்னோட ஊர்ல ஒரு நேர்மையான அதிகாரி தான் நேர்மையாக இருந்ததனாலேயே தற்கொலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்காரு. இது போன்ற ஒரு அவலங்களை உங்க அரசு ஊழியர் தான் அவரு. இதை எதிர்த்து எத்தனை அரசு ஊழியர் சங்கங்கள் வீதிக்கு போராடி இருக்கிறீர்கள்? நல்ல கேள்வி. அப்படி போராடும் பொழுது மக்கள் உங்களுக்கு துணை நிற்பார்கள். நாம் இணைந்து ஊழல் என்னும் அரக்கனை எதிர்த்து போராட முடியும். நமது பிரச்சனையே நாம் அடுத்தவர்களை குறை கூறுவதுதான். ஜாதி, மதம், இது போன்ற பல பிரச்சனைகள், சமூக பிரச்சனை, ஊழல்ங்கிறது ஒரு சமூக நோயாகிவிட்டபடியால் நாம் இதை பெரிதாக எடுத்துக்கொண்டு போராடுவதில்லை. ஒன்று, அரசு ஊழியர்கள் இனிமேலாவது நேர்மையான அதிகாரிகள், சகாயம் IAS பார்க்கிறோம், ஒரு TN சேஷன் என்கின்ற ஒரு அதிகாரி விரும்புறீங்க, தமிழ் செல்வியை கேட்கறீங்க, நியாயம் தான் புரியுது. உங்க வாழ்க்கையில் இதுவரை லஞ்சமோ கையூட்டோ தராமல் இருக்க முடிந்திருக்கிறதா? முடியல. என்னோட வீட்டிலேயே நான் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு குடி வந்துட்டேன். இப்போ சென்னையில் ரேஷன் கார்டு டெலிஷன் சர்டிஃபிகேட்டு முறையாக கொடுத்தேன். அதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார் சிவில் சப்ளை ஆஃபீஸில் இருந்து. நாங்கள் வீட்டில் என்னோட மனைவியும் நானும் அன்னைக்கு ஓய்வு நாள் வீட்டில் தான் இருந்தோம். அட்ரஸ் எல்லாம் பார்த்தாரு. பார்த்துட்டா கூட நேரடியாக கேட்டார். எந்த பயமும் அவர்கிட்ட பார்க்க முடியலை. இந்த அட்ரஸில் நான் இருக்குன்னு நான் சொன்னாதான் உங்களுக்கு 3-4 நாளில் ரேஷன் கார்டு வரும். இதுக்கு 500 ரூபாய். சரி, தனி மனிதரா போராட முடியல, சங்கமாக போராட முடியுமேன்னு நீங்க கேக்குறீங்க. பதில் என்னம்மா? அவர் அவருடைய ஆதங்கம் கரெக்டா, அவருடைய அத்தனை பாயிண்ட்டையும் நான் ஆமோதிக்கிறேன். அதுல ஒண்ணு கூட நான் மறுக்கல. ஆனா தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தை பத்தி அவர் தெரிஞ்சுக்கல. அவர் கன்னிமரா லைப்ரரிக்கு போயிட்டு 1984 அரசு ஊழியர் சங்கத்துடைய உதயமே எப்படி தெரியுமா வந்துச்சு? ஏற்கனவே இருந்த அமைப்புகளுக்குள்ளேயே இருந்த லஞ்சமும் ஊழலும் நேர்மையின்மையையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு உடஞ்சுதான் அரசு ஊழியர் சங்கம் வெளியில வந்துச்சு. தான் வந்த நாளிலிருந்து இன்று வரை அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்க மாட்டார்கள், அரசு ஊழியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் வாங்க மாட்டாங்கன்னு பிரகடனப்படுத்தணும். அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் எங்க சங்கத்துல இருந்து நாங்க பிடிச்சு கொடுக்கறதெல்லாம் எங்க வேலை கிடையாது. ஏன் இல்ல
சங்கத்துல இருந்து எப்படி பிடிச்சு கொடுக்க முடியும்? நியாயமா நீங்க பேசுறது? நாங்க வந்து அதிகாரிகளை நிறைய அப்ப பேர் நீங்க தெரிஞ்சு அனுமதிச்சிட்டு இருக்கீங்களா? இருங்க நாங்க பிடிச்சு கொடுக்கறீங்கன்னா நாங்க நிறைய பேர் மேல இந்த இடத்துல தவறுகள் நடக்குது, அதிகாரிகள் கையூட்டு கேக்குறாங்க, பதவி உயர்வோ அல்லது பொதுமக்களுக்கு இடைஞ்சலாகவோ செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மேல நாங்க புகார்கள் கொடுப்போம். நிறைய பேரை மாத்தி இருக்கோம். சொல்ற மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகாரியை வந்து நாங்க அவரை பணி நீக்கமே செய்திருக்கோம். இது மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். வெறும் ஊதிய உயர்வுக்காக சங்கங்கள் போராடுறது இல்ல. எங்களுடைய சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் எடுத்தாலே விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும், காலி பணியிடங்களை நிரப்பணும், 80 லட்சம் இளைஞர்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அனைவருக்கும் நியாயமான ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது வெளியில தனியார் கிட்ட வேலை செய்யக்கூடியவர்களையும் வைக்கிறோம். அப்ப நாங்க என்ன தெரியுமா கோரிக்கை வைக்கிறோம்? ஒரு அரசு வந்து ஒரு மாதிரி முதலாளியாக இருக்கும் பொழுது அது தன்னுடைய ஊழியர்களை மரியாதையாக ஊதியம் கொடுத்து நேர்மையாக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கினால்தான் அரசை மாதிரி முதலாளியாக ஊதியம் கொடுத்தா ஊழலுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்ல வரீங்க. உண்மையிலேயே கொடுக்கணும். இருங்க சார், நான் சொல்றேன். இல்ல இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லணும். என்னன்னா அரசு வந்து தன்னால் முடியாத வேலையை செய்வதற்காக அரசு ஊழியர்களை உருவாக்குது. சத்துணவு ஊழியர்கள் சொல்லி 96,000 பேர் 1 லட்சம் பேரை வச்சிட்டு இருக்காங்க. 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஆனா இல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். இவர் கேட்ட கேள்வி சங்கத்திலிருந்து நேர்மையான அதிகாரிகளை ஏன் பாதுகாக்கவில்லைன்னு கேட்டார். கண்டிப்பா முத்துக்குமாரசாமி நீங்க பண்ணல. இல்ல நாங்க பண்ணிருக்கோம். நாங்க பண்ணிருக்கோம். பப்ளிக்ல இருந்து வந்தது. நீங்க என்ன பண்ணீங்க? இருங்க, உங்களுக்கு தெரியாது. சரியான கேள்வி. அதுக்கு பதில் சொல்லுங்க. இருங்களே சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டா இல்லங்க சார். முத்துக்குமாரசாமிக்காக மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான பேருக்காக நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம். நீங்க பத்திரிகை எடுத்து பாருங்க. இன்றைக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்ய வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தது நான் தான் திருவள்ளூர்ல. சில நொடிகள் இல்ல எல்லோருக்குமா ஒரு விளக்கம். அம்மா வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுடைய சங்கம் வந்து ஒரு இடதுசாரி சங்கம். அதனால அவர்கள் வந்து ஊழிய உயர்வுக்கும் குரல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி முத்துக்குமாரசாமிக்கு கொடுப்பாங்க. பொதுவாக மற்ற பல்வேறு அரசு ஊழியர் சங்கம் வந்து இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுவதில்லை. இடதுசாரி சங்கம்ன்றதால அவங்க குரல் கொடுக்கறாங்கன்றது ஒண்ணு. அது உங்களுடைய கருத்து இல்ல. நூற்றுக்கணக்கான துறை சங்கங்களும் இந்த போராட்டங்கள் இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த லஞ்சம் ஊழல் எதனால இந்தியாவில் அதிகமா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்த பல்வேறு சட்டங்கள் வந்து மக்களை வந்து ஒரு பயனாளிகளாக வச்சு மக்களை ஒடுக்குற மாதிரியான விஷயங்களா இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் இந்த லைசன்ஸ் ராஜ், கோட்டா ராஜ், இந்த ரேஷன் கார்டு வாங்குறது எல்லாமே அரசு பயனாளிகள் வந்து ஒவ்வொரு தடவையும் தாசில்தார்ட்ட நிக்கணும், விஏஓட்ட நிக்கணும், அதிகாரின்ற வார்த்தையே இந்த மாதிரி காலம் காலமாக இந்த லைசன்ஸ் ராஜ், கோட்டா ராஜ், ஃபார்ம் பல்வேறு படிவங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அரசிட்ட போய் ஒப்புதல் வாங்கிதான் ஒவ்வொரு வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. கிணறு இப்ப எடுக்கிறது கூட ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்த சட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒண்ணு. அதனால காலம் காலமாக வந்து வேற வழி இல்லாம மக்கள் வந்து லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவானது. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக பார்த்தீர்கள் என்றால் உலகமயமாக்கப்பட்ட சந்தை பொருளாதாரம் வந்து எல்லோருக்கும் பேராசை விதைத்து விட்டது. குறுக்கு வழியில எப்படி முன்னேறி போகலான்னு பாக்குறோம், வேகமாக சம்பாதிக்கணும்னு பாக்குறோம், தொலைக்காட்சி விளம்பரங்கள் வர எல்லா விஷயங்களையும் வாங்கணும்னு பாக்குறோம், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், முன்னேறணும்னு நினைக்கிறோம். அப்போ எல்லோரும் வந்து இந்த வேகமாக பணம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியில லஞ்சம் கொடுக்கறாங்க. முதல்ல வந்து அன்றைக்கு வந்து ஊழியர்கள் அரசு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வர வேண்டிய காரணத்தினால வேற வழி இல்லாம அவர்கள் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உதவி இருக்கிறீங்க. உங்க பங்கேற்புக்கு நன்றி. இன்னொரு நேரத்துல பேசலாம். மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம்.